மகிழ்கின்றோம் புனித சின்னப்பரே, மகிழ்கின்றோம் மனதில் நிறைந்தவரே. நீ வரும் நாளில் அமைதி வரும், உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவில் நீருளிலும் பயம் விலகும், உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை, தோள்களும் சுமையாய் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாக, என் ஆற்றலும் வலிமையும் நீயாக. ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் அனைவரும் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் பேறு பெற்றவர், உமக்கு நலம் உண்டாகும். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 3வது வாரத்தில் நம்முடைய புனித பயன் தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது, இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெறுவதற்காக அவருடைய குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து வழிதோடி வந்த இரத்தத்தின் தண்ணீரின் வழியாகவும் படை வீரனுக்கு பார்வை கொடுத்து இறைவன் அவனை ஆசீர்வதித்தது போல நம்முடைய ஆன்மீக குறைகளையும் இறைவன் நீக்கி நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் சன்னிதானத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அதோடு சேர்ந்து இன்று மே மாதம் முதல் நாளிலே அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வணக்க மாதத்தின் முதல் நாளிலும் நாம் வந்திருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரை நம் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும்படியாகும். அதோடு சேர்ந்து அன்னையாம் திருச்சபை இன்று மே மாதத்தின் முதல் நாள் தொழிலாளர்களின் பாதுகாவலராகிய புனித சூசையினுடைய கரத்தில் இந்த உலகத்தில் முழுவதும் இருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களையும் அவருடைய பரிந்துரையின் வழியாக நாம் இறைவன் அருளை பெற கூடியிருக்கின்றோம். எனவே இது முப்பெரும் நிகழ்வுகளில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கூடியிருக்கின்ற நாம் இறைவன் அருளும் இரக்கமும் என்றும் நம் அனைவர் மீது முறைக்கு வந்து, குறிப்பாக இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா தொழிலாளர்களையும் இறைவன் புனித சூசையப்பர் வழியாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருந்தி அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மகிமைப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறியை வகுத்துள்ளே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 26, பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 3 முடிய. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்களை கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிறைந்துள் நிலத்தில் ஊர்வன யாவையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவிலேயே மானிடரை படைத்தார். தம் உருவினிலே அவர்களை உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழும் அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகில் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகளும் வானத்து பறவைகளையும் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களையும் பசும் செடிகளையும் அனைத்தையும் நான் உங்களுக்கு தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவே நன்றாயிருந்தது. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகமும் மண்ணுலகமும் அவற்றினுள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறியிருந்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலைகளை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலை அனைத்தையும் நிறைவுறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலை அனைத்தையும் நிறைவு பெறச் செய்தார். அந்நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே நிலமும் உலகமும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். மானிடரை புழுதிக்கு திரும்பச் செய்கின்றேன், மானிடரை மீண்டும் புழுதியாக்குவோம் என்கின்றேன். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்த நேற்றைய நாளை போலவும் இரவில் ஒரு சாமத்தை போலும் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாளை கணக்கிட எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானம் மிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்தனை காலம் இந்நிலை உம் அடியாருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். உம் அடியவர் மீது உமது செயல்களையும் அவரது மைந்தர் மீது உமது மாட்சியையும் விளங்க செய்யும். பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும்
நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இல்லா இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவர் தச்சருடைய மகன் அல்லவா? கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளும், வணக்க மாதத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னை மரியாளுடைய திருக்கரங்களில் நம் அனைவரையும் அர்ப்பணித்து அவளுடைய அன்பின் பராமரிப்பில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்காகவும், மேலுமாய் இன்று அன்னையாம் திருச்சபை மே மாதத்தின் முதல் நாள் இந்த உலகத்தில் தங்களையே முழுவதுமாக உழைப்பின் வழியாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளர்களையும் புனித யோசேப்பு கரத்திலே அர்ப்பணித்து அவர்களுக்காக அவர் பரிந்து பேசி இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுத்தரக்கூடிய முப்பெரும் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளிலே நாம் இறைவனுடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய இந்திய நேரப்படி இரவு 12:30 மணிக்கு, அதாவது ரோமையினுடைய நகரத்தினுடைய நேரப்படி சரியாக 9 மணிக்கு இத்தாலி நகரத்தை முழுவதுமாக அன்னை மரியாளுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதுமாக அன்னை மரியாள் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளர்களுக்கும் தாயானவள் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசி அவர்களை நோயிலிருந்து காப்பாற்றும் வண்ணமாகவும், இந்த நோயினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் அன்னை மரியாள் பரிந்து பேசி அவர்களுக்கு விண்ணக பேரின்ப பாக்கியத்தை பெற்று தருவதற்காகவும் இன்றைய நாளில் குறிப்பாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாளுக்கு இத்தாலி தேசத்தை முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறார். இந்த மாபெரும் நாளிலே நாமும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த தாயின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே இந்த பரிசுத்த பரிகார பலியிலே கலந்து கொண்டிருக்கலாம். அலைவரிசையின் வழியாக இந்த திருப்பலியிலே இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெற வந்திருக்கிற நாம் இன்று சிறப்பான விதத்தில் அன்னையாம் திருச்சபை புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடி மகிழ அழைப்பு கொடுத்திருக்கிறது. அன்னையாம் திருச்சபையிலே மார்ச் மாதம் 19ஆம் தேதி யோசேப்புக்கு சிறப்பு திருவிழா எடுத்து கொண்டாடி கொண்டிருந்தாலும்,
மே மாதம் 1ஆம் தேதி புனித யோசேப்பினுடைய தொழிலாளர்களின் பாதுகாவலருடைய விழா என்று கொண்டாட அழைப்பு கொடுத்திருக்கிறது. குறிப்பாக உலகம் முழுவதுமாக இந்த மே மாதத்தை இந்த தொழிலாளர்களுக்காக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் ஏறக்குறைய 1955ஆம் ஆண்டு 12ஆம் பத்திநாதர் இந்த நாளை சிறப்பிக்கும் விதமாக புனித சூசையினுடைய கரத்தில இந்த உலக திருச்சபையில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற எல்லா தொழிலாளர்களையும் அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க விரும்பி ஆரம்பிக்கப்பட்ட நாள் இந்த நாள். இன்றைய முதல் வாசகத்திலே ஆதி ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். தந்தை கடவுள் இந்த உலகத்தை ஒன்றுமில்லாமல் இருந்த இந்த உலகத்தை படைக்க ஆரம்பித்தார். 6 நாட்கள் இந்த உலகத்தை படைத்து 7ஆம் நாள் ஓய்வு பெற்று அதை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு உழைப்பிற்கும் பிறகும் தந்தை கடவுள் நிறைவை பெற்றிருக்கிறார், மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அனைத்தையும் படைத்த பிறகு இதிலே நிறைவை பெற்று அனைத்தும் நல்லது என கண்டிருக்கிறார். உழைப்பினுடைய மகத்துவம் அனைத்தும் நல்லதை பெற்றுத்தரும் என்பதற்கு தந்தை கடவுளை அவருடைய உழைப்பின் வழியாக வெளிப்படுத்திய தருணம். இவ்வாறு இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து அவர் மகிழ்ச்சி கண்டார். ஆனால் இந்த உலக ஆசைகளுக்கு மத்தியிலே, தீய சக்திகளுக்கு மத்தியிலே நம்முடைய ஆதி பெற்றோர்கள் அந்த உழைப்பை முழுவதுமாக இழந்து விட்டார்கள். அந்த உழைப்பின் மகத்துவத்தை அனுபவிக்க முடியாமல் இன்பவனத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதை வேதத்திலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். தந்தை கடவுள் ஆதாமுக்கு கொடுக்கிற வாக்குறுதி, உன்னுடைய நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உன்னுடைய உழைப்பை நீர் அனுபவிக்க வேண்டும், உன்னுடைய பேறுகால நேரத்தில் வேதனையோடு உன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று தந்தை கடவுள் அன்று வாக்குறுதி கொடுக்கிறார். அவர் எந்த அளவிற்கு இந்த உலகத்தை உருவாக்கினாரோ, உழைத்து உருவாக்கினாரோ, அதே போல மனிதர்களாகிய நாம் நம்முடைய தேவைகளை நம்முடைய உழைப்பின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கட்டளையை இறைவன் அன்பின் கட்டளையாக அன்று கொடுத்ததுதான் இன்று வரை உலகம் முழுவதுமாக உழைத்து உழைத்து தங்களுடைய நாட்களை கடந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு தேவையான உழைப்பாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக வாசிக்க கேட்கின்ற பொழுது தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையை போதிக்க வருகிறார். ஆன்மீக உழைப்பு, நாம் எதை இழந்தோமோ அதை தன்னுடைய மகன் வழியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்து அவருடைய உழைப்பின் வழியாக, அவருடைய பாடுகளின் வழியாக, அவருடைய மரணத்தின் வழியாக நம்முடைய ஆன்மாவை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து தான் பிறந்த ஊராகிய நாசரேத்திலே இறைவனுடைய வார்த்தைகளை எடுத்து போதிக்கிறார். ஆனால் அந்த மக்கள் இறை வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவருக்கு எங்கிருந்து ஞானம் வந்தது, இவர் தச்சர் மகன் அல்லவோ என்று அவருடைய பிறப்பினுடைய வழியினை அவர்கள் வெளிப்படுத்தி இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாமும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்வதுமில்லை, அடுத்தவர்கள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற உழைப்பினையும் நாம் உணர்ந்து கொள்வதில்லை. எப்பொழுது ஆதி பெற்றோர்கள் இறைவனுடைய உழைப்பை மறந்தார்களோ, அதே போல குடும்பத்தில் இருக்கின்ற கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் ஒருவர் உழைக்கின்ற உழைப்பினை மறக்கின்ற பொழுதுதான் அந்த குடும்பத்திலே பிளவுகளும் வேதனைகளும் சச்சரவுகளும் அவமானங்களும் ஏமாற்றங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளிலே புனித சூசையப்பருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது, தொழிலாளர்களுக்காக செபிக்கின்ற பொழுது, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக பிள்ளைகளாகிய நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெற்றோர்களை நாம் நம்முடைய பிள்ளைகள் உழைக்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய தேசத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற நாட்டு தலைவர்களுக்காக உழைக்க செபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆன்மீகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குருக்களுக்காகவும் கண்ணீர்களுக்காகவும் பொது நிலையினருக்காக செபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுதான் இன்றைய நாளிலே இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி.
உழைப்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒவ்வொரு மனிதனுடைய வியர்வை. உழைப்பின் வழியாக ஒரு மனிதன் உயர்ந்து நிற்கிறான். உழைப்பின் வழியாக ஒரு மனிதன் தன்னுடைய இறைவன் கொடுத்த அந்த அற்புதமான உணர்வினை உணர்ந்து கொள்ளுகிறான். உழைப்பின் வழியாக ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய தன்னையே அர்ப்பணிக்கிறான். உழைப்பின் வழியாக ஒரு மனிதன் அடுத்தவர்களை உணர்ந்து கொள்ள இறைவன் வழிவகுக்கிறார். உழைப்பின் வழியாக இல்லாதவர்களுக்கு நம்முடைய உழைப்பை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த உழைப்பு பலவிதமான வழிகளில் நமக்கு இறைவனுடைய அருளையும் ஆசிரியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே உழைப்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, மாறாக ஒரு மனிதனை உயர்த்தி நிற்கக்கூடிய ஒரு உன்னதமான செயல்பாடு. எனவே உழைப்பினை உணர்ந்து கொள்ளுவோம். புனித சூசையினுடைய கரத்தில் நம் அனைவரையும் அர்ப்பணிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து என்றும் அவருடைய பாதுகாப்பில் நம்மை வழிநடத்த இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கு ஈடாக. எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாய் இருக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகி அவரை கன்னி கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினி. தூய ஆவினிடலிட்டதல் அந்த அன்னை கருதரித்து உம்முடைய ஒரே திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தி உள்ளே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழ்கின்றனர். தலைமை தாங்கு ஒருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் உம் திருமுன் நடுங்குகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு
நாங்கள் உமை தாழ்வடரஞ்சு புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவரே உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே எதிர்வையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடு, எல்லா திருநிலையினர் ஆகியனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தத்தை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறுத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்
எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் பெயரால் செய்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. நன்றி கோரி மன்றாடுவமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாகும் அதன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித சூசையப்பரின் பரிந்துரையில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.